வணக்கம். தமிழிதியம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு பிறந்து இது 2வது வீடியோ. இது ஒரு வித்தியாசமான வீடியோ. உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவை எங்களோட உறவுகள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் இப்போ கடும் குளிர் நிலவி கொண்டிருக்கு. அதுக்கு எங்களை பலதரப்பட்ட வருத்தங்கள் நெருங்கி கொண்டிருக்கும். அந்த வருத்தங்களில் இருந்து நாங்கள் மீண்டு வாரதுக்கு எங்களோட உணவு முறைகளில் சில வருத்தங்களை கொண்டோளுக்குள்ளே வச்சிருக்கலாம். அப்படியான ஒரு உணவு முறையை தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். எங்களுக்கு காய்ச்சல், தலையடி, தடிமனுகளுக்கான ஒரு உணவை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மனுஷி உள்ளி மற்றது இஞ்சி சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறா. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கால பிரபல தொழிலதிபரின் மனைவி பர்மி அவர்கள் மும்முரமாக மரக்கறிகளை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பர்மியின் அம்மா இதுக்காகவே ஸ்ரீலங்காவிலிருந்து ஸ்பெஷல் சமையல் ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறா. எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது என்ன மாதிரி வரப்போகுது அந்த சமையல்ன்றதை. இன்னைக்கு நிறைய மரக்கறி அதோட சேர்த்து ரச்சி எல்லாம் சேர்ந்து வேறு லெவலாக தான் இருக்க போதும். பாருங்க, அதுக்குள்ளே பைத்தங்க மற்ற பேபி கோன் இருக்குது, புரோக்கோலி இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, பீன்ஸ் இருக்குது. இதுக்குள்ள சோயா மீட், மற்றது கறிமிளகாய், குடமிளகாய், இந்த பலதரப்பட்ட மரக்கறிகளை போட்டுக்கொண்டிருக்கணும். இங்கே வேறுங்க கோழியை, இது பேபி சிக்கன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக போய் எங்களோட தொழிலதிபர் சுமன் அவர்கள் வேண்டி கொண்டு வந்தவர். கோழிச்சூப்புக்கு பர்மி ரச்சிக்க மஞ்சளும் உப்பும் போடுறா. போட்டுட்டு என்ன செய்ய போறீங்க பர்மி? அவியோட போறீங்க? சுடுதண்ணி போட்டு அவிய வைக்க போறா. ஆமாம். தற்பொழுது எனது ராஜா அண்ணா சொன்ன விஷயம் இந்த காலத்துக்கு பொருத்தமானது. இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த சளி பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். வைரல் காய்ச்சல் அதோடு சம்மந்தப்பட்டது தான். இந்த சூப்பு சிக்கன் சூப்பை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய இதுதான். அதனால் இப்போ என்னது அறிவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சூப்பில் நிறைய விதமான சூப்புகள் இருக்குது. ஒன்று சிக்கன் சூப் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. மனிதர்களுடைய வைரல் காய்ச்சல், சளின்றது பிறக்கைக்கு எங்களோட கூடவே இருக்கிறது தான் சளி. அந்த சளியை ஒரு சில காய்ச்சல் விரைகளில் எங்களுக்கு கூடுதலாக அதை துன்புறுத்த பார்க்கும். ஸோ அதனால் அந்த சளி இந்த சூப்பை குடிக்கிறால இன்னும் நடக்கும்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுற விஷயம்தான். அவ்வளோதான் அது அவர் சொல்ல வந்த விஷயம். ஸோ அதனால் அந்த சூப்பை சும்மா குடிக்க முடியாது. அது சுவைகளோடு அந்த சூப்பை கொடுத்தோம் என்று சொன்னால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதை விரும்பி சாப்பிடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தான் இருக்கும். எனக்கும் பார்க்க நல்லா இருக்குது. அதை தனிப்பட்ட முறையில் செய்யாமல் இது ஒரு கூட்டு முயற்சி. எங்களை எல்லோருக்கும் சேர்ந்து அறிவை கொண்டு அவர் செய்கிறார்கள். நல்ல கலர்ஃபுல்லாக வரப்போது. உங்களோட சேர்ந்து நானும் குடித்து சாப்பிட நல்ல ஆசையாகவும் ஆர்வமாகவும் உள்ளேன். தற்பொழுது வாங்கிட்டு பேபி சிக்கனில் எல்லா சிக்கனும் இல்லை, பேபி சிக்கன் சொல்கிறது. அந்த பேபி சிக்கனை நீங்கள் சரியான அளவான துண்டுகளாக வெட்டி மஞ்சள், உப்பு அதோட சுடுதண்ணி சேர்த்து இப்போதைக்கு அவிய விட்டுருக்கிறார்கள். அதோட ஸ்வீட் கோர்ன், பீன்ஸ், மற்றது கேரட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், இன்னும் மிக மிக புரோக்கோலி, காலிஃப்ளவர், இப்படி நிறைய விதமான சம்பத்துக்களையும் அதுக்குள்ளே போட்டு அவித்து அதை சாப்பிடக்குள்ள உண்மையிலேயே அதில் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப், நல்ல ஒரு ஃபீல் ஃப்ரெஷ் 100% அது கிடைக்கும். அதை ஒரு மெயின் மீலாக கூட சாப்பிட்டு கொள்ளலாம். ஸோ அதனால் அந்த விஷயத்தை தான் தற்பொழுது எங்கள் ராஜா அண்ணன் காட்டுறார். அவருடைய முழுக்க அவருடைய ஐடியா. நாங்கள் அந்த ஒரு கூட்டு முயற்சியில் நாங்களும் சேர்ந்து இருக்கின்றோம். இதில் ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு தான். ஆகவே வாங்க இதை என்னென்ன நடக்குன்னு சொல்லி உங்களுடன் சேர்ந்து நானும் சுவாரஸ்யமாக பார்க்க போகின்றேன். இது வேறுங்கோ குச்சினிக்கிய வெற்றில கொடி வளருது. ஆமாம், நல்ல அழகாக நல்ல ஒரு பச்சை பசேலண்டு அந்த ஒரு க்ரீன் இருக்குது இல்லையே. இந்த க்ரீனை நாங்கள் பார்க்கலன்னு உங்களுக்கு தோணுது. ஊரில் சொல்லுவார்கள் லைட்டான க்ரீனும் பார்த்துருப்பீங்க, டார்க்கான க்ரீனும் பார்த்துருப்பீங்க. ரெண்டா நல்ல பசலை
நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வெத்தலை என்று சொல்லித்தான் சொல்லலாம் இல்லையா? என்னென்று இதை இப்படி வச்சிருக்கிறீங்க? இது அவாதான், என்னுடைய முயற்சி அல்ல. இது அங்கிருந்து இலங்கையிலிருந்து அதை கொண்டு வந்து இந்த அளவுக்கு அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வளர்ந்து நிற்குதுன்னு சொன்னால் நல்ல கலரோடையும் இருக்குது. வெத்தில கூடுதலாக கலர் தான், ஆனாலும் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டான க்ரீனும் பார்ப்பீங்கள், டாக்கான க்ரீனும் பார்ப்பீங்கள். இது பெரிய விஷயம் அல்ல. நல்ல ஒரு வெளிச்சமான உள்ள இடத்துல இதை வச்சு ஒரு குழந்தையை போல அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். அதனால தான் இப்படி இருக்குது போல கிடக்கிறது. இங்கே பாருங்க, இப்போ தற்பொழுது ராஜா அண்ணன் வைஃப் அவங்க வந்து துசி அக்கா வந்து பாருங்க அந்த அதாவது உள்ளியை வந்து உரிக்கிறார்கள். அந்த உள்ளிக்கு நோகாத மாதிரி அதை மெல்லிய அளவுக்கு அதை இப்படியும் உரிக்க முடியுமா என்ற அளவுக்கு அவர்களும் வந்து அந்த உள்ளியிலிருந்து அதனுடைய அனுமதியுடன் இந்த சுவையை கொண்டு வந்துட வேண்டும் என்றதுக்காக நோகாமல் மெல்லமாக அதை உரிப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன விதிவிலக்கா என்ன பாருங்க, சட்டி புல்லாக வந்து சகல விதமான சம்பத்தும் எல்லா விதமான பச்சை பசேலண்டு மின்னுது. அப்போ எந்த பெரிய கொடிய நோயாக இருந்தாலும், அதாவது எந்தவித இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் எல்லாம் தூர விலகி ஓடிவிடும். பார்த்தீங்களா, எங்களோட சமையல் முறையில் முக்கியமான சாமான் கறிவேப்பிலை. அதான் இங்கே சுமன் விட்ட நிற்கிது. பார்த்தீங்களா தெரியும், நல்ல பச்சை பசேலண்டு இருக்குது. அதோடு சேர்த்து இஞ்சால பார்த்தீங்களா மருத்துவ குணம் கொண்ட கற்பூரவள்ளி. இங்கே இவ்வளவு வளர்த்தியா, இப்போ இலங்கையில் இவ்வளவு மண்வளம் இட வசதி இருந்தும் இப்படி வளர்ந்த கற்பூரவள்ளியை நான் இலங்கையிலுமே காணவில்லை. இங்கே பாருங்க. மற்றது நான் அதை மணந்தும் பார்த்தேன். நான் அதில் பிச்சு உண்மைக்கு இந்த மணந்தாலே அரைவாசி தனிமம் குறைஞ்சிடும் போல எனக்கு. அவ்வளோக்கு நல்ல வாசனையாக இருக்குது. நீங்களும் உங்களோட வீடுகள் வழியோ இப்படி இந்த ஜன்னல் கறி ஓரங்களில் சும்மா தேவையில்லாத பூங்கண்டுகளில் வேண்டி அது அந்த ஊரில் உள்ள கற்பூரவள்ளி மாதிரியே இருக்குது. மற்றது நீங்கள் வந்து ஜன்னல் ஓரங்களில் கண்ட தேவையில்லாத பூங்கண்டுகளை வேண்டி வைக்காமல் இப்படி வீட்டுக்கு பிரயோசனப்படக்கூடிய நல்ல மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களை வளவுங்க மக்களே. இப்போ கரட்டை வந்து அரம்புறமை வட்டி கொண்டிருக்கணும். அதில் 2 கரை துண்டு எடுத்து நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். கர்மி வந்து ஸ்வீட் கோனை வட்டி கொண்டிருக்கிறான். மற்ற பர்மி சொன்ன விஷயம் இங்கே இருக்கும். உள்ளியை எவ்வளோ பாவிக்கிறாண்டு. உண்மைக்கு உள்ளி ஒரு ஹெல்த்தியான சாமான். அதோடு சேர்த்து மிளகு இருக்குது. மற்றது என்ன அது பர்மி? சீரகம். நாங்கள் மிளகறியை வந்து வெட்டுறது முக்கியம் இல்லை. வெட்டுறதை விட அதுக்கேற்ற சுத்தமாக கழுவ வேணும். அதைத்தான் இப்போ எங்களை பர்மி செய்து கொண்டு இருக்கிறா. பார்த்தீங்களா, நாங்கள் இப்போ வச்ச கோழியை பார்ப்போம். இந்த பாருங்க, பர்மி வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சது. கோழியில் உள்ள தண்ணியும் சேர்ந்து ஊறி இருக்குது. மற்றது நாங்கள் இதை இப்போ மூடி அவிக்க வேணும். மூடி அவிச்சா அந்த கோழியில் உள்ள தண்ணியும் ஊறும். அதை விட கோழியும் மிக விரைவில் அவியக்கூடியதாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இப்போ மூடி வச்சு அவிக்க வேணும். இப்போ வந்து மிளகு, சீரகம், உள்ளி எல்லாத்தையும் போட்டு உரலில் இடிக்கப்படுது. நாங்கள் வந்து இந்த மிளகுகளை இடித்து போடுறதுக்கு காரணம் உண்மைக்கு கடைகளில் வேண்டதை விட அந்த பவுடர்களை விற்கிறது எல்லாம் என்னத்தை அரைச்சி விற்கிறாங்களோ தெரியா. நாங்கள் இப்படி இடித்து போடைக்க எங்களுக்கு ஒரு மன திருப்தி. அதை விட அதின் பவர் சூப்பராக இருக்கும். அதை விட எங்களோட வருத்தங்களுக்கு உண்மையாக ஒரு நல்ல சாமான் மிளகு, அதோட உள்ளி, சீரகம் இந்த இடிக்கவே இங்கே வெளியில் வாசம் இருக்குது. ஆனால் நீங்கள் இதை கடைகளில் வண்டி போட்டிங்களென்றால் ஒரு வாசமும் இருக்காது. என்ன அப்படி தானே? நாங்கள் வந்து சாப்பிட்றது சுவையை தாண்டி கவர்ச்சியாக இருக்கணும். கவர்ச்சியாக இருந்தால் தான் சாப்பாடு இல்லை, கவர்ச்சியாக சாப்பிடலாம். இதுக்குள்ள வந்து இப்போ இஞ்சி, உள்ளி, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அந்த மாதிரி இடி நடக்குது. பாருங்க, இங்கே பாருங்க, பர்மியும் இந்த மனுஷியும் எங்களை கூட இப்படி அரவணைப்பினமோ தெரியாது. ஆனால் அந்த உள்ளி, இஞ்சியை எவ்வளோத்துக்கு அரவணைச்சு வெளியில் ஒரு துண்டும் போகக்கூடாத அளவில் உறுதியாக இருக்கணும். சாந்தினியக்கா பாருங்க, இதுக்காக ஸ்ரீலங்காவிலிருந்து வந்து மகளுக்கும் மற்றது மருமகனுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு எங்களுக்கு சூப் வைக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக வந்திருக்கிறா. பாருங்க, மிரக்கறிகளை வறுக்கிறார்கள் கூட நாங்கள் இப்படி கவர்ச்சிகரமாக வெட்டி வச்சா அப்படி எனக்கே அந்த பச்சையாக எடுத்து சாப்பிட வேணும் போல் நடக்குது. உண்மைக்கு அவ்வளோத்துக்கு
மரக்கறி நல்ல ஃப்ரெஷ்ஷாயும் வடிவாயும் இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் உள்ள ஆக்கள் எங்களோட கிணத்து தண்ணி வசதி இருந்தும் போத்தில் தண்ணி குடிக்கிறாங்க ஆர்வமாக இருக்குது நம்ம இந்த பிளாஸ்டிக்கை விட்டதை. ஆனால் இங்கே பார்த்தீங்களென்றால் இந்த வெளிநாடுகளில் எவ்வளவு போத்தி தண்ணி வசதி இருந்தும் மண் பாத்திரத்தில் பாருங்க பைப்பு போட்டி சுட்டார்ந்த தண்ணியை இதுக்க விட்டு குடிக்கணும் இங்கே. ஏனென்றால் அவ்வளவும் ஆரோக்கியம். பாருங்க எப்படி இடிக்கணுமெண்டு உண்மைக்கு நல்ல பசியாக வருது. அதை விட வாசம் சும்மா மூக்க துளைக்குது. இஞ்சி உள்ளி சீரகம் மிளகு எல்லாம் சேர்ந்து உண்மைக்கு வீடு ஃபுல்லாயே ஒரு வாசனையாக இருக்குது. இப்பொழுது பர்மி அவர்கள் அந்த கோழிக்குள்ளே நாங்கள் இடித்த அந்த மிளகு இஞ்சி உள்ளி சீரகங்களை போட்டு கொண்டிருக்கிறா. உண்மை சூப்பராக தான் இருக்குது, பார்க்கவே வாய் உருகிறது. பர்மி இதுக்க தண்ணி இப்போ விட்ட நீங்களே என்ன எத்தனை பேர் இருக்குது செய்து கொண்டு இருக்கிறீங்க அந்த சூப்பு? 10 பேர். ஓகே. இப்போ அவிஞ்சு கொண்டிருக்கிற சிக்கனுக்குள்ளே எல்லா மரக்கறியும் ஆட் பண்ண போகிறோம். உண்மைக்கு அந்த உள்ளி இஞ்சி மிளகால் போட்டதெல்லாம் நல்ல வாசமாக இருக்குது. என்ன சாதனையாக சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே இனி மரக்கறியை போட்டு மூடி அவிய வைக்கணும். என்ன வேறு அப்படியே பாருங்க இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. உண்மைக்கு சாப்பாட்டுக்கு முக்கியம் கவர்ச்சி. சாப்பிடாத பிள்ளைகளும் பார்த்துட்டு சாப்பிடுங்கள். இப்போ நீங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுகளில் பார்த்தீங்களென்றால் சாப்பாடு ஒரு சின்ன இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து பெரிய மேக்கப் பண்ணி கொண்டு வருவாங்க பிளேட்டுகளில் வச்சு. அதே மாதிரி தான் இப்போ வந்து தண்ணி விட்டு கொண்டு இருக்கிறா பர்மி. ஏன்னா 10 பேருக்குண்டா அந்த 10 பேர் அளவுக்கு சூப்பாக குடிக்கக்கூடிய அளவு தண்ணி கறியும் போட்டு நாங்கள் அதோடு சேர்த்து ஸ்வீட் கார்ன் போடுறோம். பாருங்க இதில் ஒன்றும் கழிக்க மாட்டோம். நாங்களாம் இந்த சூப்போட குடித்து இந்த மரக்கறிகளையும் சாப்பிட போகிறோம். மண்டேக்க உண்மைக்கு நோயில் இருந்தும் தீர்வு பெறலாம், அதை விட உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். சாந்தினியாக்கா நீங்கள் இப்போ கனடா போட்டு வந்து நீங்கள் இப்போ லண்டன் வந்து நீங்கள் எந்த நாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குது? லண்டன் நல்லதான் கூடாது உள்ள வச்சுட்டு அது அவைய நாடு இல்லை தாண்டி. இப்போ அவையவே எங்கட தொழில் நிமித்தம் போராட்ட காரணமாக ஒரு நாட்டில் வந்து இருக்கிறான். ஆனால் எது உண்மைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? லண்டனும் கனடாவும் கூடாதுன்னா அந்த பிள்ளை குளிர் என்ன சொல்லுது? குளிர் என்ன என்னது? குளிர் என்ன சொல்லுது? குளிர் என்னது? ஓகேன்னு இஞ்சத்தை சமையல் இஞ்சத்தை சாப்பாடுகளும் சாப்பிட்டு பழகிட்டீங்களோ? பர்மி நிறைய தேசிக்காய் வெட்டி கொண்டிருக்கிறீங்களா? என்னத்துக்கு இது? ஊர்ல இந்த சாமி மேல் கழிப்பு கழிக்க தான் வெட்டுறாங்க. இப்படி எக்கச்சக்கமா நீங்கள் என்ன இது சூப் ரெடி ஆயின உடனே எல்லாருக்கும் அந்த சூப்பை கப்புக்க விட்டுட்டு அவையிலே அந்த உடனே ஃப்ரெஷ்ஷா புளிஞ்சிட்டு குடிக்க இன்னும் நல்லா இருக்கும். உண்மைக்கு புளிப்பு சுவையா இருக்கும். இது வந்து கடிமனுக்கு நல்லா இருக்கும். 100க்கு 100 விதமான ஆரோக்கிய உணவு தான் சொல்ல வேணும். எனக்கு தேசிக்காய வாய் பார்த்தீங்கன்னா சூப் வந்து ரெடி ஆகிடுது. எல்லாருமே சேர்ந்து குடிப்போம் வாங்குவோம். இப்போ வந்து விநியோக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் வயோதிபர் இளைஞர் யுவதியின எல்லாருக்கும் இப்போ விநியோகம் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கு. வாங்க நாங்கள் இந்த சூப்பை இப்போ குடிச்சு பார்ப்போம் எப்படி வந்திருக்குதாண்டு. தேசிக்காயில் எடுத்து சுடுவது. வேறு லெவலில் இருக்குது பர்மி. அதை விட அந்த உள்ளியல் மிளகுகள் இஞ்சியல் போட்டது நல்ல வாசனையாக இருக்குது. மற்ற உரைப்பு தன்மையாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. வேறு லெவல். வாழ்த்துக்கள் பர்மி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.